பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக தேவனுடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை நித்திய வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் நித்திய வீடு, கை வேலை அல்லாத நித்திய வீடை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். இந்த உலகம் நமக்கு ஒரு கூடாரம். இந்த உலகத்தில் நாம் கூடாரவாசிகளாக பரதேசிகளாகத்தான் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். தொடர்ச்சியாக நித்திய வீடு, அதாவது யார் வீட்டுக்குள் பிரவேசிப்பார்கள், நித்திய வீடை யார் சுதந்தரிப்பார்கள் என்கிறத தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சில காரியங்களை ஓமானங்களாக நிழலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த உவமையில் அவர் கிட்டத்தட்ட அந்த உவமையில் ஒரு உவமைக்கு 5 காரியங்களை சொல்கிறார். அந்த உவமைக்கு பின்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 காரியங்களை சொல்லுவார். அது என்னவென்று கேட்டால், முதலாவது சொல்கிறேன், அந்த உவமை என்னன்னு சொல்கிறேன். நமக்கு நன்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், அவரிடத்தில் உக்கரானக்காரன் ஒருவன் இருந்தான். நான் வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா 16:1. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அதை சொல்லுகிறார். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஓமை நமக்கு நன்கு தெரியும். அப்போ உக்கிரானக்காரன் என்று சொன்னால் அவன் ஒரு வேலைக்காரன். இன்னும் சொல்லப்போனால் எஜமான் வந்து இவனை நம்பி இவனுடைய சொத்துக்களை இவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அவன் தான் உக்கிரானக்காரன். சரியா? வேலைக்காரன்லேயே இவன் வந்து அந்த எஜமானுடைய சொத்துக்களுக்கு இவன் பொறுப்பாளி. எஜமான் வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டார். இவனை நம்பி மொத்த சொத்தையும் இவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாக இருக்கிறவனுக்கு பேர் தான் உக்கிரானக்காரன். சரியா? இப்போ என்னன்னா, எஜமானுக்கு செய்தி வருது. என்ன செய்தி வருது? இவன் வந்து உக்கிரானக்காரன் வந்து உண்மையாக இல்லை, தன்னுடைய ஆஸ்திகளை அழிக்கிறாங்கிற செய்தி வருது. அப்போ வந்து எஜமான் சொல்கிறாரு, உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி அப்படின்னு சொல்லும்போது இவன் சில காரியங்களை செய்கிறான். இது நமக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. நீங்கள் அறிந்தபடினாலே முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அவன் என்ன பண்ணுறான்? அவன்கிட்ட கடன் பட்டவனை வரவழைத்து என்ன பண்ணுறான்? எல்லாரையும் அதிகமாக வாங்கின ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான்னா எழுத சொல்கிறான். ஆனால் அதற்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை அவன் தனக்குள்ளே சொன்னான் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, 16:4 சொல்லுது, உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ என்ன சொல்கிறான்? உக்கிரான விசாரிப்பை விட்டு என்னை தள்ளியாச்சுன்னா என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நான் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான்? கடன் பட்டவர்களை வரவழைத்து, இப்போ ஒருவேளை ஒருத்தன் ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தான்னா ஒரு 300 ரூபான்னு எழுது. சரியா? ஒருத்தன் 1000 ரூபா வாங்கியிருந்தானா நீ ஒரு 700 ரூபான்னு எழுது. ஒருத்தன் ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தானா நீ ஒரு 50 ரூபான்னு எழுது. ஏன்னா மீதி காரியத்துக்காக என்னை உன்னிடத்தில் ஏற்றுக்கொள். அந்த கான்செப்டில் தான் அவன் சொல்கிறான். இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இயேசு ஒரு வார்த்தை சொல்வார். என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறாங்க அப்படிம்பாரு. அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா, இந்த உக்கிரானக்காரன் ஞானமாக செயல்பட்டான். ஏன்னா அந்த எஜமான் அவனை மெச்சி கொண்டான். அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அதற்கு பின்னால் 5 காரியம் சொல்லுவார். இதை பற்றி எடுக்கணும்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க, ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன திரும்ப சொல்கிறாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா 16 9 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்கிறாரு. ஒரு 5 காரியங்களை அந்த ஓமையின் மூலமாக தன்னுடைய சீசர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் அதை வரிசையாக வாசிக்கலாம். நான் வேணால் முதல்ல அந்த 5 என்னங்கிறத கடகடன்னு வாசிடுறேன். அதில் 1 மட்டும் தான் சொல்ல போகிறேன். முதல்ல சொல்லுவார், நீங்களும் உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதிங்க. முதல்ல சொல்லுவார், நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்க. ரெண்டாவது சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சத்துலையும் உண்மையாக இருங்க, அதாவது சின்ன விஷயத்துலையும் நீங்கள் உண்மையாக இருங்க. மூணாவது, அநீதியான பொருளில் நீங்கள் உண்மையாக இருங்க. நாலாவது, அடுத்தவங்க பொருளையும் நீங்கள் உண்மையாக இருங்க. அஞ்சாவது, 2 எஜமானுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. இந்த கான்செப்டை தான் இயேசு பின்னால் சொல்கிறார். இந்த ஓமையின் மூலமாக தன்னுடைய சீசர்களுக்கு இந்த 5 காரியத்தை இயேசு விளக்குறாரு. சரியா? இதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ நான் 1 மட்டும் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு, இப்போ படிக்கிறேன் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா சிநேகிதரை சம்பாதிச்சான். அப்போ இப்பிரபஞ்சத்தின் பிள்ளையே இவ்வளோ ஞானமாக இருக்கானே, அப்போ நீங்கள் நித்திய வீட்டுக்கு போக போகிறவங்க. அப்போ நீங்களும் நித்திய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் மாளும் பொழுது, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி போட்டிருக்கு, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருளால் என்ன பண்ணுங்கள், சிநேகிதரை சம்பாதிங்க. அப்போ தான் நித்திய வீடுல உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம செய்திக்கு தலைப்பு என்ன, நித்திய வீடு. அப்போ நம்ம நித்திய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம சிநேகிதரை சம்பாதிக்கணுமா? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொன்று சொல்லட்டுமா, நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டுமா. இந்த பூமியில் வாழும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்கி அநீதியான உலக பொருட்களை அவங்களுக்கு கொடுங்க. அநீதியான உலக பொருட்களால் அவங்க நட்பை நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்க. சில பேருக்கு இறக்கமே இருக்காது. ஒருத்தங்க ஒரு பொருள் கேட்டாங்கன்னா கொடுக்க மனசே வராது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, சிலரை பற்றி, இவன் எச்சி கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான். நம்மக்கிட்ட ஒரு பொருள் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அது அழிந்து போகிற பொருள் தான். அந்த அழிந்து போகிற பொருளை நீங்கள் ஒருவேளை கொடுக்கறதுனால அவர்களுடைய அன்பை, நட்பை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அந்த நட்பின் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா உங்கள் மூலம்தான், உங்களுடைய செயல்பாடு மூலம்தான் மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க முடியும். அப்போ மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கணும்னா நீங்கள் இந்த அநீதியான உலக பொருட்கள் மூலமாக அவங்க சிநேகத்தை நீங்கள் சம்பாதிங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஒருவேளை இப்போ நம்ம வீட்டில் யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கும், உங்ககிட்ட அந்த பொருள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லட்டுமா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, ஏன்னா நான் கிராமம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதாவது ஒருவேளை சில வீட்டில் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சில பணக்காரங்க வீட்டில் போய் கேட்பாங்க, ஏக்கோ கொஞ்சம் உங்கள் செயின் தாங்கக்கா, எங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வருது, அந்த செயினை மட்டும் போட்டுட்டு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கொடுத்து விடுவாங்க, செயின் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த தங்க செயினை கொடுத்து விடுவாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீடு வரும்போது பொண்ணு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சில பேர் கொடுத்து உதவி செய்வாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இடையில நட்பு தானே இருக்கும். அதைத்தான் பைபிள் சொல்லுது. அநீதியான உலக பொருளால் என்ன பண்ணுங்க, நீங்கள் நண்பர்களை நீங்கள் சம்பாதிங்க. ஏன்னா நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டணும், கொஞ்சம் மனசு இறங்கணும். நான் சொன்ன மாதிரி எச்சி கையால் காக்கா ஓட்டுறது கிடையாது. சில பேர் யாரையும் பக்கத்தில் அண்டை விட மாட்டாங்க. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், கவனிங்க. நான் கேள்விப்பட்டு நான் பார்த்து என்கிட்ட ஒருத்தங்க அழுத ஒரு செய்தி என்ன தெரியுமா, அது ஒருத்தங்க அழுதாங்க என்கிட்ட. இந்த சாட்சியாக நான் சொல்கிறேன். ஒரு குடும்பம், ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பம், அந்த கிராமத்தில் இவங்க படிச்சிருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு படித்தோடனே இவருக்கு வேலை கிடச்சிருச்சு. அதே போல் இவருடைய மனைவியும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் படித்தோடனே வேலை கிடச்சிருச்சு. அவங்க 2 பேரும் கிராமத்தில் படிச்சிருக்காங்க, வேலை கிடச்சிருச்சு. அவங்க சொந்த பந்தங்கள் யாருமே படிக்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, டவுனுக்கு குடி வர்றாங்க. நல்ல கவர்மெண்ட் வேலைங்க,
நல்ல சம்பளங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அவர் கூட பண்ணலை, அந்த ஜென்ஸு பண்ணலை, ஆம்பளை பண்ணலை, இந்த பொம்பளை பண்ண வேலை என்ன தெரியுமா? நமக்கு வேலை கிடச்சிருச்சு, நமக்கு நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரங்களையும் பக்கத்தில் வர விடலை. ஒரு சொந்தக்காரங்களையும் பக்கத்தில் வர விடாதனால என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகலை. ஏன்னா இவங்க யாரையுமே அண்ட விடலை. ஏன்னா நம்மக்கிட்ட வந்தால் காசு கேட்டுருவாங்க, நமக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு, வசதி வந்துருச்சு. ஏன்னா அது சின்ன கிராமம். அந்த குக்கிராமத்தில் அவங்க சமுதாயத்தில் இவங்க தான் கொஞ்சம் படித்து என்ன வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே தங்கள் வீட்டுக்கு அவங்க வரவிட மாட்டாங்க. கடைசியில் ஒரு நாதி கூட அவங்கள பார்க்கல. அவங்க 2 பேரும் இறந்து வேற போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய் ஒரு எப்படி இந்த பைபிளில் சொன்ன மாதிரி அழிந்து போகிற பொருளால் சிநேகிதரை சம்பாதிக்க தெரியல. என்ன பண்ணிட்டாங்க? இந்த அழிந்து போகிற பொருளுக்காக நம்மகிட்ட 10-5 கேட்டுருவாங்க, நம்மகிட்ட ஏதாவது வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி யாரையும் பக்கத்துலேயே வரவிடலை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் கூட ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, அவர் இறந்த போது கூட அவரை தூக்கி போடுற கூட யாரும் போல அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நமக்கு 4 பேர் வேணுங்க, சரியா? அதே போல் நித்திய வீடில் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா அநீதியான உலக பொருளால் நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை யாராவது கேட்டால் உதவி செய்யுங்க. பொருளாலேயோ பணத்தாலேயோ ஏதோ ஒன்று, யாராவது ஒருத்தவங்க இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் கேட்டால் உதவி செய்யுங்க. அப்படி உதவி செஞ்சால், ஏன்னா பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். முடிஞ்ச உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.